நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் யாக்ஞவல்கியர் பிரளயத்தின் முறையை ஜனகருக்கு சொல்லியதுதான் சேவிக்க இருக்கின்றோம். தத்துவங்களுடைய சிருஷ்டியின் கணக்கும் காலத்தின் கணக்கும் என்னால் கிரமமாக சொல்லப்பட்டன. ஜனகா, சம்ஹாரத்தையும் என்னிடமிருந்து கேள். ஆதி அந்தமற்றவரும் நித்தியரும் விகாரமில்லாதவருமான பிரம்மதேவர் பிராணிகளை அடிக்கடி சிருஷ்டிக்கவும் சம்ஹரிக்கவும் செய்தார். பகலின் முடிவை அறிந்து இரவில் நித்திரை செய்ய எண்ணிய பகவானும் அவ்யக்தருமான அவர் அகங்கார அபிமானியாய் இருக்கின்ற காலாக்னி ருத்ரரை அவ்வாறு சம்ஹரிக்கும்படி ஏவினார். பிறகு ஹிரண்யகர்பரால் ஏவப்பட்ட ஆதித்ய ரூபியான அவர் 100,000 கிரணங்களுடன் தம் உருவத்தை 12 விதமாக செய்து அக்னி போல ஜுவலித்தார். அவர் ஜராயுஜம், அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம் என்கிற 4 விதமான பிரஜைகளின் சமூகத்தை தம்முடைய தேஜஸினால் விரைவில் எரித்தார். இவர் நேத்திரத்தை திறந்தவுடன் ஸ்தாவரமும் ஜங்கமும் நசிந்து விட்டன. பிறகு பூமியானது 4 பக்கத்திலும் ஆமை முதுகிற்கு நிகராய் விடுகிறது. அளவற்ற பலமுள்ள ருத்திரர் ஜகத்தை எரித்து விட்டு வெறுமையான பூமியை பிறகு வேட்கமுடைய ஜலத்தினால் சீக்கிரமாக எங்கும் நிரப்புகிறார். பிறகு அந்த ஜலமானது பிரளய கால அனலை அடைந்து நாசத்தை அடைகிறது. ஜலமானது நாசத்தை அடைந்த பொழுது அக்னியானது வளர்ந்து மிகவும் ஜுவலிக்கின்றது. அளவற்ற அதிக பலத்தை உடையதும் ஜொலிக்கின்றதும் எல்லா பிராணிகளுக்கும் உஷ்ணமானதும் 7 ஜுவாலைகளை உடையதுமான அந்த அக்னியை பிறகு 8 விதமான ரூபமும் பலமும் அளவற்ற வேகமும் உடைய வாயு பகவான் கீழும் மேலும் குறுக்குமாக சஞ்சரித்து கொண்டு சீக்கிரம் பட்சித்து விட்டார். நிகரற்ற பலமுடையவனும் பயங்கரமான அந்த வாயுவை ஆகாயம் விழுங்கியது. ஆகாயத்தையும் எங்கும் சஞ்சரிக்கின்ற சுபாவமுடையதுமான பெரிய சப்தத்தை செய்து கொண்டு விழுங்குகின்றது. எல்லா ரூபமாயும் பிரஜைகளுக்கு பதியாயும் இருக்கிற அகங்காரமானது மனத்தை விழுங்குகிறது. அகங்காரமானது சென்றவை நிகழ்பவை வருபவைகளை அறிந்தவனும் மகானுமான ஆத்மாவாகிறது. நிகரற்ற ஸ்வரூபமுடையவனும் எல்லாமாய் இருப்பவனும் மகானுமான அந்த ஆத்மாவையும் பிரஜைகளுக்கு பதியான சம்புவானவர் விழுங்குகின்றார். அனிமா, லகிமா, பிராப்தி முதலான சித்தி ரூபரும் நியமன சக்தி உடையவரும் ஜோதி ஸ்வரூபரும் நாசமற்றவரும் எங்கும் கை கால்கள் உடையவரும் எங்கும் நேத்திரமும் தலையும் முகமும் உடையவரும் எங்கும் காதுகள் உடையவரும் எங்கும் வியாபித்திருப்பவரும் எல்லா பிராணிகளுக்கும் ஹிருதயத்தில் இருப்பவரும் ஒரு பாகத்தினால் கட்டை விரல் உடைய கட்டை விரல் அளவு உடையவரும் அணுவாய் இருப்பவரும் அளவற்றவரும் மகாத்மாவுமான அந்த ஈஸ்வரர் எல்லாவற்றையும் விழுங்குகின்றார். பிறகு குறைவும் நாசமும் விகாரமுற்றவரும் சென்றவையும் இருக்கின்றவையும் வருபவையுமான பிராணிகளை சிருஷ்டிக்கிறவரும் தோஷமில்லாதவருமான அவரை அடைந்து எல்லாம் தன்மயமாகின்றன. ஜனகா, சம்சாரமானது உள்ளபடி உனக்கு நன்கு சொல்லப்பட்டது. அத்தியாத்மத்தையும் அதிபூதத்தையும் அதி தெய்வத்தையும் கேள் என்று சொல்வதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.